மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அரசு பேருந்து ஓட்டுநரை தாவகவைச் சேர்ந்த தனுஷ்கோடி என்பவர் கத்தியால் குத்தியதாக கூறப்படும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் திடீர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். மது போதையில் இருந்ததாக கூறப்படும் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த தனுஷ்கோடி என்பவர் அரசு பேருந்து ஓட்டுநரை கத்தியால் தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கொடூர தாக்குதலை கண்டித்தும் சம்பவத்தில் தொடர்புடைய தனுஷ்கோடியை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் சோழவந்தான் அரசு பணிமனையில் 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் பணிமனை ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் சோழவந்தான் பணிமனையைச் சேர்ந்த 55 அரசு பேருந்துகள் இயக்கப்படாமல் பேருந்து நிலையத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் பேருந்து வசதியின்றி கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சோழவந்தான் காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள தாவேகாவைச் சேர்ந்த தனுஷ்கோடியை தேடி வருகின்றனர். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களின் உயிர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வரை பணி புறக்கணிப்பு தொடரும் என்றும், குற்றவாளி கைது செய்யப்படும் வரை போராட்டம் வாபஸ் பெற மாட்டாது என்றும் ஓட்டுநர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இதனால் சோழவந்தான் பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பணமே எல்லாமே பேசி சரி பண்ணுவோம். சரியா அரஸ்ட் பண்ணட்டும். ஒரு ஊருக்காரன் வர சொல்லி உட்கார்ந்து பேசி அதை பிரச்சனையை முன்னாடி முடிக்க போலாம். நம்ம தானே அகனையும் போய் பாதிக்கப்படுவாங்க. ஆர்வாலோட இங்க இருக்கு